Hi friends, இன்னைக்கு வீடியோல 36 இன்ச் அளவுல எப்படி ஸ்லீவ் கட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இது வந்து நேர் கட் ப்ளவுஸ்க்கு உள்ளது. இப்போ அத பாதியா கட் பண்ணிட்டு துணியை எடுத்து வச்சுக்கோங்க. மடிச்சு ரெண்டா மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டு இப்போ ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் இப்போ இது பட்டன் சைடு இருக்கு. பட்டன் சைடு உள்ள பக்கம் கையை எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இந்த மடிப்பும் இதில் உள்ள மடிப்பும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பாருங்க. இப்படி வச்சு பாருங்க எந்த சைடு வருதுன்னு. இப்போ எனக்கு இந்த சைடு வருது. இப்போ இதை வச்சு நம்ம அளவெடுத்துக்கலாம். பாருங்க இந்த மடிப்பும் இதில் உள்ள மடிப்பும் ஒரே சமமாக இருக்கணும். இப்போ எடுத்துட்டு இப்போ இங்கேருந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. பாருங்க இங்கேருந்து 1.25 இன்ச். இப்போ இங்கே கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. இப்போ ப்ளவுஸோட நீளம் வேணும்னு பாருங்க ப்ளவுஸோட நீளம் இங்கேருந்து ப்ளவுஸோட நீளம் எனக்கு 6 இருக்கு. இப்போ இங்கே வச்சுக்கலாம். இங்கேருந்து 1/2 இன்ச்சு கூட்டி 6.5. இங்கேருந்து மடிப்பு சைடு தான் 6 இன்ச்சு இருக்கு ப்ளவுஸில். அதை 1/2 இன்ச்சை கூட்டி தையலுக்காக 6.5. கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. இப்போ இந்த பிளவுஸோட மொத்த அளவு வந்து 36. இப்போ பிளவுஸோட அளவு வந்து 36 வகுத்தல் 10. இது 10ஆல பண்ணோம்னா 3.6 வரும். இப்போ அந்த அளவு நம்ம எழுதிக்கலாம். பாருங்க 36 10ஆல வகுங்க. வகுத்தது வர பாருங்க எனக்கு 3.6 வந்திருக்கு. இப்போ அதை எப்படி குறிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ இங்கேருந்து வைங்க 3.6. பாருங்க கீழே இருந்து 3.5 இன்ச்சு 1 இன்ச்சு கூட. போட்டு கோடு போட்டுக்கோங்க. இப்போ பிளவுஸோட சுற்றளவு பார்ப்போம். ஆம்கோல் சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க இது ஆம்கோல் சுற்றளவு. நான் தெரியாதவங்களுக்கு தான் சொல்றேன். இது ஆம்கோல் சுற்றளவு. இதை எப்படி பார்க்கணும்னா டேப்பை வச்சு கரெக்டாக அப்படி எனக்கு 7 இருக்கு. பார்த்துக்கங்க மறுபடியும் காமிக்கிறேன். ஆம்கோல் சுற்றளவு 7 இருக்கு. இப்போ மேல இருந்து இந்த மடிப்பு சைடுல இருந்து 7 இன்ச் அளவு எடுத்துக்கோங்க. ஏழு இன்ச் அளவெடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்க இங்கேருந்து 7 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து 1.5 இன்ச் பிடிச்சு அடிக்கிறதுக்காக இங்கேருந்து 1.5 இன்ச் இங்கேருந்து 1.5 இன்ச் எனக்கு கரெக்டாக இருக்கு. இப்போ அதுக்கப்புறம் கை சுற்றளவு பார்ப்போம். கை சுற்றளவுனா இதில் இருந்து இங்கே வர இதுதான் கை சுற்றளவு. அது எவ்வளோன்னு பார்ப்போம். அந்த ப்ளவுஸில் எனக்கு 5.25 இருக்கு.
5.25 இருக்குது, அதை இங்கே கீழே குறிச்சிக்கலாம். 1.25 இன்ச்சு நம்ம குறித்தோம்ல, அங்கே 5.25, இங்கேருந்து 5.25 குறிச்சிக்கோங்க. அங்கேருந்து 1.5 இன்ச். இப்போ இதை மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இங்கே ஒரு கோடு, இங்கேருந்து இங்கே எனக்கு கரெக்டாக கடைசியில் இருக்கனால பாருங்கள் போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம இங்கேருந்து 7 இன்ச்சு குறித்தோம்ல, இப்போ இங்கேருந்து இங்கே கரெக்டாக கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டாச்சு. இப்போ அளந்து பாருங்கள், 7.5 வரணும். எனக்கு 7.5 இருக்குது. இப்போ இங்கேருந்து 7 இன்ச்சு வச்சதை பாதியாக மடித்து அந்த அளவு என்னவோ அதில் மார்க் பண்ணிக்கோங்க. 7ல் பாதி மார்க் பண்ணி இங்கே நடு சென்டரில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ மேலே 1/2 இன்ச்சும் கீழே 1/4 இன்ச்சும் பாருங்கள், மேலே 1/2 இன்ச், கீழே 1/4 இன்ச். இப்போ இதை இந்த வளைவாக போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த வளைவை போட்டதை இந்த வளைவும் அதே மாதிரி தான் கீழ் வளைவும். அவ்வளோதான், ஸ்லீவ் மார்க் பண்ணியாச்சு. இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னா, இங்கேருந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வளைவுலேருந்து இதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். பாருங்க, கீழே கட் பண்ணிவிட்டேன். இப்போ இங்கே கட் பண்ணலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ முன்பக்கம் உள்ளதை கட் பண்ணி விட்டுலாம். இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே மார்க் பண்ணதை கட் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச், இங்கே கீழே 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணதை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ இது ஃப்ரண்ட் பீஸ்ன்னு தெரியறதுக்காக இங்கே ஒரு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவை நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. இனி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.